காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவருளாலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும் அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போல என்று ஆரம்பித்து ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே வருகின்றார். கிருஷ்ண அன்பர்களை பற்றியும் ராம பக்தர்களை பற்றியும் அதி அற்புதமாக விளக்கிக் கொண்டே வருகின்றார். இப்படியெல்லாம் நான் பக்தி செலுத்தினேனா என்ன, இப்படியெல்லாம் நான் அன்பு செய்தேனா என்ன என்ற ஒரு கேள்வி தொனிக்க அவள் சொல்லிக்கொண்டே வருகின்றாள். 20 வரிகளை நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது 21வது வரியை சொல்கின்றாள். தேவு மற்றறிவேனோ மதுர கவியார் போலே. நாம இங்க ஒண்ணு கவனிக்கணும். 12 ஆழ்வார்களிலே ஒருவர் மதுரகவி ஆழ்வார். இவருக்கு என்ன சிறப்பு? இவருடைய குருவை பற்றி சொன்னாலே இவருடைய சிறப்பு விளங்கிவிடும். ஆழ்வார்களிலே 12 ஆழ்வார்கள் இருக்கின்றார்கள். அதிலே ஒரே ஒரு பெண் பிள்ளை கோதை நாச்சியார், ஆண்டாள். ஆனா ஆண்டாள் பெண் பிள்ளை, சரி, இது ஒரு சிறப்பு. 12 ஆழ்வார்களிலே ஆழ்வார் என்ற பதத்துக்கு உரியவர் நம்மாழ்வார் மட்டுமே. மீதி ஆழ்வார்கள் எல்லாரும் உடலை போன்றவர்கள், இவர் உயிரை போன்றவர். உயிர் பெரிதல்லவா? ஏன் இப்படி சொல்றா இந்த மோர் விற்கக்கூடிய பெண்மணி ராமானுஜரிடம்? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவு மற்றறிவேனோ மதுர கவியார் போலே என்று ஏன் சொல்கின்றார்? தேவு என்பது தெய்வம் என்பதை குறிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை. தெய்வத்தை நான் அறியவில்லை, ஆனால் என் குருவை நான் அறிந்திருக்கின்றேன். குரு எவ்வளவு பெரியவர்! மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை விடவும் அதி அற்புதமாக கோடானு கோடி மதிப்பிற்கு உரியவர் குருநாதர். ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் ஒரு அற்புதமான கிருதியை ஏற்றியிருப்பார். என்ன புண்ணியம் செய்தேனோ என்று, எத்தனை தவம் செய்தேனோ. ஏன் இந்த வரிகளை சொல்கின்றார்? குருநாதரை பற்றிய அற்புதமான வரிகள். எத்தனை வேதங்களை படித்து உணர்ந்தாலும் அவற்றினால் பயன் என்ன? குரு ஒருவரை அறிந்தால் மட்டுமே, குரு உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தால் மட்டுமே, அவர் உனக்கு அருளை கொடுத்தால் மட்டுமே உனக்கு ஞானம் என்பது புலப்படும். மற்ற தெய்வங்கள் 1000 இருந்தாலும் கோடானு கோடி இருந்தாலும் ஒரே ஒரு குருவுக்கு சமானமாக மாட்டார்கள் அத்தனை தெய்வங்களும். இதை உணர்ந்தவர் மதுரகவி ஆழ்வார். திருக்கோளூர் தான் அவருக்கு ஜென்மஸ்தலம். இங்கேதான் அவர் பிறந்தார். பல கலைகளை கற்று உணர்ந்தார். கவி பாடும் ஆற்றல் மிக்கவராக விளங்கினார். இவருக்கு கவிதை கைவர பெற்றது. இவர் என்ன பண்றாரு? பல ஸ்தலங்களுக்கு ஸ்தல யாத்திரை செல்கின்றார். அப்படி இவர் அயோத்தியா மாநகரத்துக்கு செல்கின்றார். அங்கே பெருமாளை தரிசனம் செய்கின்றார். அப்பொழுது அவருக்கு ஒரு தெய்வீக ஒலி தென்படுகின்றது. இந்த தெய்வீக ஒலி எங்கே இருந்து வருகின்றது என்ற ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இவருக்கு வந்துவிட்டது. அதை பின்தொடர்ந்து வருகின்றாராம். வந்தால் எங்கே வந்து முடிகின்றது அந்த ஒலி? திருக்குறுகூர் என்று சொல்கின்ற ஆழ்வார் திருநகரிலே வந்து அந்த ஒலி நிலைத்து நிற்கின்றது. அந்த ஒலி வேறு யாரும் கிடையாது, சாட்சாத் அது நம்மாழ்வாரினுடைய திருப்புலி மரம். அங்கேதான் அவர் தியானம் செய்து கொண்டு இருக்கின்றார். பிறந்தது முதற்கொண்டு வாயை அவர் திறக்கவில்லை, பால் பருகவில்லை. கண்களை மூடி மோனத்தவத்திலே 16 ஆண்டுகள் திருப்புலி மரத்தடியிலே அமர்ந்தவர் அமர்ந்தபடியே இருக்கின்றார். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை அவர் தியானம் செய்து கொண்டிருக்கின்றார். சடகோபர் என்ற இயற்பெயர் பெற்ற இந்த நம்மாழ்வார் இப்படி கண்மூடி தவத்தில் ஆழ்ந்திருப்பது மதுரகவி ஆழ்வாருக்கு எப்படி தெரிந்தது? அவர் ஆழ்வார் திருநகரிலே கேட்கின்றார் மக்களை, ஐயா, இந்த ஊரிலே என்ன விசேஷம், என்ன சிறப்பு என்று கேட்கும் பொழுது அந்த ஊரில் உள்ள மக்கள் அதிசயமாக சொல்கின்றார்களாம். காரியாருக்கும் உடையநங்கைக்கும் தெய்வீக மகனாக பிறந்த சடகோபர் என்பவர் பிறந்தது முதற்கொண்டு வாயை திறந்து அழவில்லை, பால் பருகவில்லை, கண்களை மூடி அவர் மோனத்தவத்தில் ஆழ்ந்திருக்கின்றார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் அங்கு ஓடோடி வருகின்றார் மதுரகவி ஆழ்வார்.
வந்து என்ன பண்றாரு பாருங்க. ஏன்னா அவரை எழுப்பணும் இல்லையா? எப்படி எழுப்புவது? ஒரு சிறு கல்லை கொண்டு விட்டெறிகின்றாராம். அப்பொழுது கண்களை திறந்து பார்க்கின்றார் நம்மாழ்வார். அப்பொழுது இவர் கேள்வி கேட்கின்றாராம். என்னன்னா, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்ற கேள்விக்கு நம்மாழ்வார் கூறிய பதில் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்பது. அப்பொழுது தண்டனிட்டு வணங்குகின்றாராம் மதுரகவி ஆழ்வார். இந்த செய்கைக்கு என்ன அர்த்தம்? என்னை சீடனாக வரித்துக் கொள்ளுங்கள் என்பது இதனுடைய அர்த்தம். அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். இதுல ஒரு ரொம்பவும் அற்புதமான விஷயம் என்னன்னா, நாம நினைத்து நினைத்து சிலாகிக்கக்கூடிய ஒரு தெய்வீக அம்சம். மேலை நாட்டவர்கள் கேட்டால் கூட நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம் இந்த நிகழ்வை. என்னன்னா, 108 வைணவ திருப்பதிகள் இருக்கின்றது. மிக சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்கள் பெருமாளுக்கென்று. இந்த 108 பெருமாள்களும் வரிசையாக நின்று கொண்டிருக்கின்றார்களாம். எதற்காக? நம்மாழ்வார் நம்மை பற்றி பாட வேண்டும் என்பதற்காகவாம். எத்தனை அருமை பாருங்களேன். ஆழ்வார்கள் பல ஸ்தல யாத்திரை சென்றிருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆண்டவனை மங்களாசாசனம் செய்திருக்கின்றார்கள் தங்களுடைய பாசுரங்களில். ஆனால் 108 பெருமாள்களும் வரிசை கட்டி கொண்டு நிற்கின்றார்களாம். நான் முந்தி நீ முந்தி என்று. ஏன்னா, என்னை பற்றி பாடுகின்றாரா இல்லை உன்னை பற்றி பாடுகின்றாரா, யார் முதலில் என்பது இவர்களுக்கு பெரிய ஆவலாக போய்விட்டதாம். வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றார்களாம். எட்டி எட்டி பார்க்கின்றார்களாம். நம்மாழ்வார் நம்மை எழுதிவிட்டாரா, நம்முடைய பெயர் அந்த அவருடைய ஏட்டிலே பதிந்து விட்டதா என்று எட்டி எட்டி பார்க்கும் பொழுது மதுரகவி ஆழ்வார் என்ன செய்யறாரு பாருங்க. அந்த திருப்புலி மரத்தினுடைய ஒரு கிளையை ஒடித்து செல்லமாக அடிக்கின்றாராம் பெருமாளை. அமைதியாக இருக்க மாட்டீர்களா அத்தனை பேரும்? என்னுடைய குருநாதர் உங்களை பற்றி எழுதுவார், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், இத்தனை ஆர்ப்பாட்டம் ஏன் என்று கேட்கின்றாராம். எத்தனை மிகப்பெரிய பாக்கியம் இருக்க வேண்டும், எத்தனை பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். குருவினுடைய மிகப்பெரிய ஆதார பலம் இல்லை என்று சொன்னால் இப்படி பெருமாள்களை அடக்க முடியுமா யாராவது? பெருமாளை தரிசிப்பதற்கே நாம் புண்ணியம் என்று சொல்கின்றோம். அப்படிப்பட்ட 108 பெருமாள்களை இவர் வரிசை கட்டி நிற்க வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அந்த பெருமை நம்மாழ்வாரை சேரும். ஆனால் அவர்களை அதட்டிய பெருமை யாருக்கு சேரும்? மதுரகவி ஆழ்வாருக்கு அல்லவா சேரும். எப்படி இது சாத்தியமானது? ஒரு பெருமாளையே நம்மால் அதட்ட முடியாது. வேண்டுமானால் நாம் கால்களில் விழுந்து சரணாகதி ஐயா என்று கேட்கலாம், சுவாமியே சரணம் என்று சொல்லலாம். ஆனால் 108 பெருமாள்களை புளியங்கொம்பினால் மிரட்டினாரா மதுரகவி ஆழ்வார், சும்மா இருக்கக்கூடாதா என்று. எத்தகைய ஒரு பெரிய பெருமை நமக்கு கொடுத்திருக்கின்றார் மதுரகவி ஆழ்வார். தேவு மற்றறிவேன் குருகூர் நம்பி என்று சொல்கின்றார். என்ன சொல்றாரு? எனக்கு எந்த தெய்வமும் தெரியாதப்பா, எனக்கு தெரிந்ததெல்லாம் என்னுடைய குருவின் திருவடி மட்டுமே. வேற எந்த தெய்வத்தை பற்றியும் எனக்கு சிந்தனை கிடையாது. அதை நான் கும்பிடுவதற்கும் எனக்கு நேரம் கிடையாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு தெய்வம், என்னுடைய தெய்வம், அது நம்மாழ்வார் மட்டுமே என்று உறுதியாக இருக்கின்றாராம். அந்த தகுதிக்கு உரியவர் தானே நம்மாழ்வார். எத்தனை பெருமை இருக்க வேண்டும் அவருக்கு. எங்கேயும் சென்று எந்த பெருமாளையும் அவர் சேவிக்கவில்லை. புளிய மரத்தடியில் அமர்ந்து அவர் தியானம் செய்தார். அத்தனை பெருமாள்களும் வரிசை கட்டி கொண்டு நிற்கின்றார்கள், நான் முந்தி நீ முந்தி என்று. என்னை பாட மாட்டாயா, என்னை கொஞ்சம் உன்னுடைய பாசுரத்தில் சேரேன் என்று கேட்கின்றார்களாம். எத்தனை கொஞ்சல் பாருங்கள், எத்தனை உரிமை இருக்க வேண்டும் பெருமாளுக்கு. இத்தகைய பெருமை வாய்ந்தவர் அல்லவா நம்மாழ்வார். ஆனால் நம்மாழ்வாரை விட ஒருபடி மேலே சென்று விட்டார் அல்லவா அவருடைய சீடனான மதுரகவி ஆழ்வார். அத்தனை பேரையும் புளியங்கொம்பினால் அவர் மிரட்டுகின்றாராம். இப்படி இது எதனால் சாத்தியப்பட்டது? குரு பக்தியால் அல்லவா, குருவினுடைய திருவடி பெருமையால் அல்லவா, அவர் கொடுத்த ஆதார பலத்தினால் அல்லவா இத்தகைய செயல் அவருக்கு சாத்தியமானது. இதைத்தான் சொல்கின்றார் கண்ணினுன் சிறு தாம்பி என்கின்ற அருமையான பாசுரத்திலே. எந்த பெருமாளை பற்றியும் அவர் பாடவில்லை மதுரகவி ஆழ்வார். அவர் தன்னுடைய குருநாதரை பற்றி கண்ணினுன் சிறுதாம்பி என்று அழைக்கக்கூடிய அற்புதமான பாசுரங்களிலே ஒரு நூலிலே எழுதியிருக்கின்றார். தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி திருவடியினையே எனக்கு போதும் என்று. அந்த ஒரு திருவடி எனக்கு தெரியுமே தவிர வேற எந்த பெருமாளையும் வேற எந்த சுவாமியும் எனக்கு தெரியாதப்பா என்று பெருமைப்பட உறுதியாக சொல்கின்றான். இந்த பெருமைக்கு உரியவர் தான் நம்மாழ்வார். ஆனால் நம்மாழ்வாரையும் தூக்கி சாப்பிட்டு விடுகின்றார் அல்லவா மதுரகவி ஆழ்வார். பெருமாளை விரட்டிய பெருமை வேறு யாருக்கு வந்து சேரும்? மதுரகவி ஆழ்வாருக்கு மட்டுமே உரியதல்லவா இத்தகைய அருமையான உரிமை.
108 பெருமாள்கள் வரிசை கட்டி நிற்பதாவது, அவர்களை அதட்டுவதாவது இது எங்கேயாவது சாத்தியமாகுமா? ஆனால் சாத்தியமானது மதுர கவியாழ்வானுடைய அற்புதமான குருவின் திருவருளால். இதைத்தான் சொல்கின்றாளாம் திருக்கோளூர் பெண் பிள்ளை மோதிருக்கக்கூடிய பெண்மணி ராமானுஜரை பார்த்து சொல்கின்றாளாம், தேவு மற்றறிவேன் என்றேனோ மதுர கவியார் போலே என்று. மதுர கவியார் போல அந்த ஆழ்வாரை போல எனக்கு அத்தனை தெய்வ பக்தி இருந்ததா என்ன? இந்த தெய்வ பக்தி என்பது எதை குறிக்கின்றது? குருவினுடைய பக்தியை பற்றி சொல்கின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு உறுதி எனக்கு இல்லையே சுவாமி. குருவின் திருவடியே கோடி தெய்வங்களுக்கு சமானம் என்று உறுதியாக இருக்கின்ற அந்த மனப்பான்மை, அந்த மனப்பக்குவம் எனக்கு இல்லையே என்று உறுதியாக சொல்கின்றாலாம் திருக்கோளூர் பெண் பிள்ளை. இந்த 21வது அடி நம்மாழ்வாரை பற்றியும் அவருடைய சீடனான மதுரகவி ஆழ்வாரினுடைய அற்புதமான குரு பக்தியை பற்றி விளக்கக்கூடிய அற்புதமான வரிகள். 81 வரிகளிலே அவள் ராமாயண பக்தர்களை பற்றியும் கிருஷ்ண அன்பர்களை பற்றியும் சொல்லி இருக்கின்றாள். ஆனால் குருவினுடைய பெருமையை பற்றி அற்புதமாக சொல்லிய பெருமை இந்த வரிகளுக்கு உரியது. தேவு மற்றறிவேனும் மதுர கவியாழ்வான் போலே என்று. இது 21வது வரி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வரியிலே, அடுத்த பதிவிலே. ஏன்னா அடுத்த வரி என்ன சொல்ல போகின்றாள் என்பது நமக்கு தெரியாது. இப்பொழுதைக்கு அவள் நம்மாழ்வாரை பற்றியும் மதுர கவி ஆழ்வாரை பற்றியும் சொல்லி இருக்கின்றாள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே. அதுவரைக்கும் நாம் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவடிகளையும் எம்பெருமான் ஸ்ரீமத் நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளையும் பற்றி கொண்டிருப்போம். மீண்டும் சந்திப்போம். குருவினுடைய பெருமைகளை பற்றி பேசுவோம். குருவின் திருவடிகளை வணங்குவோம். நாம் நம்முடைய வரங்களை கோருவோம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.